பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிற்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 119 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டும் விளக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் தேவ பிள்ளைங்க எழுந்த உடனே முதலாவது எதற்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த வேதம். இந்த வேதாகமத்திற்கு நேரத்தை முதல் மணி நேரத்தில் செலவு செய்யுங்க. இந்த நாள் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல ஆலோசனை, இந்த நாள் நமக்கு வேண்டிய ஞானம், இந்த நாளுக்கு வர வேண்டிய நமக்கு தெளிவு, இந்த நாள் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், இந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய லக்குகள் எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வேதாகமத்திலிருந்தான். ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இப்படி ஒரு ஸ்லாக்கியம் இருக்குது. உலகத்தில் மெத்த படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிவாளிகளாக இருக்கலாம். ஆனால் யார் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தான் ஞானம் வருமா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு நாம் முதலாவது நம்மை சரண்டர் பண்ண வேண்டுமா. முதலாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நம்முடைய யோசனை எதுவோ, நம்முடைய பிளான்ஸ் எதுவோ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டு தேவனுடைய பிளானுக்குள்ளே நம்ம வந்துடணும். அப்போ நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், அது லேம்ப், விளக்கு. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் முன்னாடி என்ன இருள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருள் என்றால் பாவம், நம்மை பின்னோக்குகின்ற தேவனற்ற வழியில் கொண்டு செல்லக்கூடிய சாத்தானுடைய திட்டங்கள் எதுவோ, உலகத்தின் தீமைகள் எதுவோ, அதை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் வேதத்துக்கு வரணும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் யார் கூட கூடணும் யார் கூட கூடக்கூடாது, எதை எடுக்கணும் எதை வைக்கணும் எதுவுமே தெரியாமல் நம் மனம் போன போக்கில் போனால் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை தான் உட்காரணும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வரும்போது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்போ லைட் இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரைட் இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ அங்கே ஒரு லைட்டு விளக்கு அணைஞ்சு போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக தேர் இஸ் டார்க்னஸ். நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம், இந்த வசனமாகிய இந்த வேத வெளிச்சம் நமக்குள்ள இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக த டார்க்னஸ் வில் கண்ட்ரோல் அவர் ஹியூமன் மைண்ட்ஸ். அப்போ உலகத்தின் பாவங்கள் நம்ம மேற்கொள்ள ஆரம்பிக்கும். மனுஷன் தேவனுடைய வழியில் போகாமல் இந்த தனக்கு மனம் போன போக்கில் போக ஆரம்பிப்பாங்க. சுய புத்தியில் போவாங்க. உன் சுய புத்தியில் சாயாதான்னு சொல்லியிருக்குது. எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்துக்குள்ளே வரணும். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்பா, எனக்கு முன்னால் இன்னைக்கு வெளிச்சம் போகணுன்னா இந்த வேதமே எனக்கு வழி காட்டட்டும், நீங்கள் எனக்கு இந்த வேதத்தின்படி நடத்துங்கன்னு ஒப்புக்கிட்டுங்க. ஒரு நாள் எந்த இருளும் உங்கள் மேற்கொள்ளாது. நீங்கள் பூமிக்கு உப்புக்கும் உலகத்துக்கு வெளிச்சமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கொடுத்தீங்களே, கொடான கோடி நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் பூரண கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே உம்முடைய வசனம் ஆண்டவர் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிருபை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.